நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. தேடல் மக்கள் சேவை அமைப்பின் 1008வது நாள் மக்கள் சேவை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் தொடங்கிய தேடல் மக்கள் சேவை அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது. மீத்தேன், ஸ்டெர்லைட், இயற்கை பேரிடர்கள், கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடியான காலங்களில் மக்களுடன் இணைந்து செயல்பட்டதுடன் அரசு அல்லது பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலும் துணிச்சலுடன் போராட்ட களத்தில் குரல் கொடுத்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வடசென்னை பகுதியில் தினமும் விலையில்லா காலை உணவும், எழும்பூரில் மதிய உணவும் வழங்கி வரும் அமைப்பு தனது சேவையின் 1008வது நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. இதையொட்டி வடசென்னை பகுதியில் பொதுமக்களுக்கு காலை உணவாக இட்லி மற்றும் அசைவ குழம்பு வழங்கப்பட்டதுடன் எழும்பூரில் 500 ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த தேடல் மன்ற நிர்வாகிகள் மற்றும் அமைப்பின் சேவைக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வந்த பெரியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மக்கள் சேவை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற பொதுமக்கள் தங்களின் ஆதரவையும் அன்பையும் தொடர்ந்து வழங்குமாறு தேடல் மக்கள் சேவை அமைப்பினர் கேட்டுக்கொண்டனர். அன்பு நண்பர்களை, நிறைவாக இதனுடைய அமைப்பின் சார்பாக ரொம்ப நன்றி.
ராஜ் பிரபு அவர்களுக்கு நாராயணன் தேடல் செயல் வீரர் திருமிகு நாராயணன் அவர்கள், நீங்கதான் வீரர் ஜனார்தன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது, பரிசளிக்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க வாங்க. எல்லாரும் எலெக்ஷன்ல ஓட்டு என்னுடைய பெயர் கடலார், பத்திரிகையாளர், நூலாசிரியர். வடசென்னையை பொறுத்தவரையில எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இது ஒரு தொழிலாளர் பகுதி, கல்வியிலே பின்தங்கிய பகுதி, வாழ்வியலே பின்தங்கிய பகுதி. மற்ற சென்னை மாவட்டத்திலே மற்ற இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கல்வி, வாழ்வியல், பொருளாதாரம் போன்றவைகளே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் இவர்களுக்கு முன்னேற்ற வேண்டும் என்ற துடிப்பு ஒரு சிலர்களுக்கு மட்டுமே உண்டு. அதிலே பல அமைப்புகள் உண்டு. அந்த அமைப்புகளே தேடல் மக்கள் சேவை அமைப்பு என்ற ஒரு அமைப்பு இங்கே வண்ணாரப்பேட்டையிலே சுமார் 10 ஆண்டு காலமாக சேவை செய்து கொண்டு வருகிறது. அவர்கள் ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் கல்வி விஷயத்திலும் அவர்களுடைய பங்கு அசாதாரணமானவை. அது மட்டுமல்ல, அவர்கள் இரத்த தான முகாம் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே கல்விக்காக மாணவர்களுக்கு உபகரணங்களை கொடுக்கிறார்கள். கல்வி படிப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு வேண்டிய அந்த தொகையை பிரீமியம் கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல்விக்கு உண்டான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னால முடியவில்லை என்று சொன்னால் இருந்தாலும் மற்றவர்களோடு அதை கேட்டு வாங்கி பெற்று கொடுத்து கல்விக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது மிக பெருமையாக இருக்கிறது. இந்த பெருமை மற்றவர்களோடு இணைந்து செய்யும் போது அவரது அளப்பரியது. இந்த விதத்திலே மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுதாரணமாகவும் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த முன்னுதாரணம் மற்றவர்கள் அதில் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது இதெல்லாம் பயனடைந்தவர்கள் ஒவ்வொருவரும் பிற்காலத்திலே தனக்கென்று, தமக்கென்று, தன்னுடைய அமைப்புக்கு என்று, தன்னுடைய சமுதாயத்திற்கு என்று சில உதவிகள் செய்ய வேண்டும் என்று இந்த அமைப்பு எடுத்துரைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.
இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிருமே தான் மட்டுமே வாழ்வதில்லை, மற்ற உயிர்களையும் வாழ வைக்கிறது. ஓரறிவுள்ள உயிராக இருந்தாலும் சரி, ஈரறிவுள்ள உயிராக இருந்தாலும் சரி, மூன்றறிவுள்ள உயிராக இருந்தாலும் சரி, 4 அறிவு உள்ள உயிராக இருந்தாலும் சரி, 5 அறிவு உள்ள பறவைகள் விலங்குகளாக இருந்தாலும் சரி, 6 அறிவு உள்ளவன் அதற்கு ஈடு இணை இல்லாமல் இருக்க முடியாது. அவர்களை விட அதிக அளவிலேயே மனிதர்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த தொண்டு மற்றவர்களுக்கு உதாரணமாக மற்றவர்களும் இதை போல செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். வட சென்னை மேலும் தென் சென்னையை போல முன்னேற வேண்டும் என்ற காரணமும் இதில் அடங்கி இருக்கிறது. வண்ணாரப்பேட்டை என்பது கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்காது. இனிமேல் நல்ல தென் சென்னையை போல முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயலாக்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த எண்ணம் உள்ள அவர்களை, இந்த அமைப்பு சார்ந்த நிர்வாகிகளை, இந்த பொதுமக்கள் மனதார பாராட்டுகிறோம், வாயார வாழ்த்துகிறோம், நன்றியுடன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பை செலுத்துகிறோம். சார் 1008 நாட்கள் இது தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 வருடங்கள் 278 நாட்கள், 2.25 வருடங்கள் இது தொடர்ந்து செய்திருக்கிறார்கள்.